என்ன ஒரு ஒற்றுமை என்று நம்ம கேட்கலாம். உண்மை என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட RSS இயக்கம் துவக்கப்பட்ட 1925 அதிலிருந்து ஒரு கரெக்டா ஒரு 11வது ஆண்டு 1936வது ஆண்டுல ஆர்கனைசர் RSS உடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில இதல்ல அன்றைக்கு RSS உடைய தலைவராக இருக்கக்கூடிய குருஜி கோல்வால்கர் ஒரு கட்டுரையை எழுதுகிறார். அந்த கட்டுரை தான் இன்றைக்கு அவன் கொண்டு வரக்கூடிய SIRக்கும் சரி, 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் கொண்டு வந்த CIAக்கும் சரி, எல்லாவற்றுக்குமே முன்மாதிரி அந்த கட்டுரை தான். அந்த கட்டுரையில என்ன எழுதுகிறார்? அவர் ஒரு தெளிவான ஒரு செய்தியை RSS தொண்டர்களுக்கு பதிய வைக்கிறார். அந்த நேரத்துல அவங்க கையில ஆட்சி அதிகாரம் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளணும். 1936 யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்? வெள்ளைக்காரன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற உச்சகட்ட போராட்டத்துல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் போராடி கொண்டிருந்தார். நாட்டின் மக்கள் எல்லோரும் விடுதலையை மையப்படுத்தி போராடி கொண்டு அது குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு கூட்டம் பாருங்க, அவன் விடுதலை என்ற கான்செப்டுக்கே வரல. இந்த வெள்ளைக்காரன் கூட சண்டை போடுறது, வெள்ளைக்காரனை எதிர்க்கிறது, அவனுக்கு எதிராக ஒத்துழை அமைக்க நடத்துறது, எந்த வட்டத்துக்குள்ள அவன் வரல. அவன் உலகம் வேற. அவன் என்ன திட்டம் போட்டுக் கொண்டிருந்தான், அவன் என்ன கனவு கண்டு கொண்டிருந்தான், என்ன செயல்படுத்துவதற்கு முனைப்பு காட்டி கொண்டிருந்தான்னா, இந்தியாவை மனுதர்ம அடிப்படையில, வர்ணாசிரம அடிப்படையில, ஜாதிய பாகுபாடு அடிப்படையில மீண்டும் கட்டமைக்க வேண்டும். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஆரியர்கள், படையெடுத்து வந்த ஆரியர்கள் என்ன ஒரு கான்செப்டை விதைப்பதற்காக வந்தார்களோ அதை மீண்டும் நாம உருவாக்கணும், கட்டமைக்கணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிறது குருஜி கோல்வால்கர் அவர் என்ன செய்யறாரு, அந்த கட்டுரையில் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற, நம்ம நாட்டுக்குள்ள எப்படி சொல்றாரு, நம்முடைய தேசத்துக்குள்ள, நம்முடைய பாரதத்துக்குள்ள அந்நியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அந்நியர்கள் அவர் யாரை சொல்றாரு? முகமதியர்கள் சுட்டி காட்டுறார், முஸ்லிம்களை சுட்டி காட்டுகிறார். இப்ப இந்த அந்நியர்களான முகமதியர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற வரைக்கும் நீனும் நானும் நம்முடைய லட்சியத்தை அடையவே முடியாது. ஏன் அடைய முடியாது? அவன் என்ன கான்செப்ட், என்ன லட்சியத்தை கனவாக வைத்து 100 ஆண்டு கால செயல் திட்டம் போட்டான். பிராமணர்கள், சிற்பவன், பார்ப்பனர்கள் உச்சத்தில் இருக்கணும். அனைத்து ஜாதியை சார்ந்தவர்கள், அனைத்து வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இவர்களுடைய காலுக்கு கீழே இருக்கணும். இப்படி ஒரு நிலை வருதான் அவங்களுடைய கனவு. இதுல அவங்க RSS இந்தியாவை வல்லரசாக போராடுறாங்க, தேசத்துக்காக போராடுறாங்க, ராமருக்காக போராடுறாங்க, சீதைக்காக போராடுறாங்க. இது எல்லாம் என்னன்னா வெளியில் கட்டப்படக்கூடிய பிம்பம்.